அன்பான மக்களே, நம்மளோட மகாநதி சீரியலில் இன்றைக்கான எபிசோடில் வந்து இதை கவனிச்சிங்களா? இது நம்புகிற மாதிரி இருக்காங்க. உங்களுக்கு உண்மையை சொல்லுங்கள் சரிங்களா? விஜயோட அதாவது வெண்ணிலாவோட மாமா வந்து விஜய்கிட்ட பேசினார் இல்லையா, அவ்வளோ நல்லவர் மாதிரி பேசினார். என்னடா இவர் இவ்வளோ நல்லவராக இருக்காரு அப்படிங்கிற மாதிரி தான் தோணுச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு இவர் நல்லவராக இருக்கிறதுக்கு சான்ஸே இல்லைங்க. எனக்கு தெரிஞ்சு இவர் நிறைய சீரியலில் வந்து வில்லனாக தான் நடிச்சிருக்காரு. சரி, இதில் வந்து புதுசாக வந்து நல்லவராக நடிக்கிறாருன்னு கூட வச்சுப்போம், நல்ல கேரக்டராக நடிக்கிறாருன்னு கூட வச்சுப்போம் சரிங்களா? ஆனால் அவ்வளோ நல்லவராக இவர் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு இருந்தது. உங்களுக்கு என்ன தோணுதுன்னு சொல்லிட்டு கண்டிப்பாக நீங்கள் சொல்லணும் சரியா? இது பசுபதி வீட்டில் வந்து இவங்க உட்காந்து மீட்டிங் போடுறாங்களே, அதெல்லாம் நமக்கு வந்து பிடிஎஸ்ஸாக வந்தது இல்லையா? அப்போ இவரை பற்றி நம்ம எந்த மாதிரி யோசிக்கிறோம் அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா? இப்போ வந்து விஜய்கிட்ட வந்து நல்லபடியாக பேசியிருக்காரு. இதே மாதிரி அடுத்தடுத்து பேசுவாரா அப்படின்னு கேட்டால் எனக்கு டவுட்டு தாங்க. சரிங்களா? கண்டிப்பாக வந்து பசுபதியை மீட் பண்ணால் இவர் பசுபதியோட சொந்தக்காராக தான் இருக்க போகிறாரு. எனக்கு தெரிஞ்சு பசுபதியோட சொந்தக்காராக இருக்க போய் அதுக்கப்புறமா வந்து விஷயத்தை சொல்லி பசுபதி கூட சேர்ந்துட்டு விஜய்க்கு பெரிய ஆப்பு வைக்க போகிறாங்க அப்படிங்கிறதான் என்னோட கருத்து. பாப்பா என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இவர் இவ்வளோ நல்லவராக இருக்கிறது நல்லதுக்கு இல்லைங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருந்தது எனக்கு. சார் நீங்கள் அவ்வளோ நல்லவரா அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு கேட்கணும்னு தோணுச்சு. பார்ப்போம் அடுத்தடுத்து என்ன மாதிரி நகர்வுகள் இருக்குது மகாநதியில் அப்படின்னு சொல்லிட்டு. என்ன மக்களே சொல்கிறீங்க?